இந்த ஒத்த கடையில் ஓனா ஒருத்தன் நின்றுட்டு இருப்பானே, எங்கடா அவனை காணா? அந்த பள்ளி பலசர கடைக்கு ஆர்டர் கொடுக்க போயிது. அதை விடு. இன்னொரு மேட்ரு, இப்போ பாமக கட்சிக்குதுல்ல, ஆமாம், அவங்க முதல்ல அரசியலுக்கு வந்த போது என்ன சொன்னாங்க? அரசியலுக்கு வரோம்னு சொன்னாங்க. ஏய், அண்ணன் அச்சன் பார்க்குறேன், மரியாதை கொடுக்குறேன், அரசியல்வாதியாகிற அதனால பார்க்குறேன். நாளைக்கு பின்ன நீ எதனா ஒரு பதவிக்கு வந்துடுவேன், ஓங்கி சப்புன்னு அரைஞ்சிடுவேன் நான். இப்படிலாம் பேசாதடா, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? மேட்ருக்கு வா. ஏற்கனவே கேவலமாக தான் நினச்சிக்கிறான். மேட்ரு என்னன்னா, அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு வேளை பவருக்கு வந்தா ஒரு தலித்து தான் முதல்வராக இருப்பாருன்னு சொன்னாங்களா? அப்படித்தானே சொன்னாங்க. ஆனால் மக்கள் மறந்துட்டாங்களே. அப்புறம் எங்களுடைய கட்சியில் குடும்ப அரசியல் இருக்காது அப்படின்னு சொன்னாங்களா? கரெக்டு. அத்தையும் மக்கள் மறந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் அவங்க மினிஸ்ட்ரியில் இருந்தபோது இருந்த கொஞ்ச நாள்லயே பலவிதமான ஊழல் வழக்குகளை சந்திக்க நேரிட்டுதுன்னு நீ சொல்ற. நான் சொல்வேனா? மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கல இவங்க எப்படி ஊழலை பற்றியும் குடும்ப அரசியலை பற்றியும் பேசலாம் அப்படின்னு ஒரு மேட்ரு வருது. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏய், ஆக நீ என்ன சொல்ல வரன்னா, பாமகவுக்கு இதை பற்றி பேசலாம் ரைட்ஸு கிடையாது. ஒன்லி பால் தினகரன் மாதிரியோ ஒபாமா மாதிரியோ வாக்கிங்கில் ஸ்டேஜில் மட்டும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்ல போகிறேன்? அதெல்லாம் ஊரில் பேசிக்கிறாங்கயா. ஓ, இப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு வர உங்க மேல இருக்கிற வழக்கை பத்தி சொல்லுங்க. அது நீங்க சிபிஐ விசாரிச்சுட்டு வரல. அதாவது என்ன, என் மேலே இருக்கிற வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது அரசியல் வழக்கு. இது பொய்யான குற்றச்சாட்டு, அரசியல் வழக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இதில் இந்த வழக்குப்படி சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பைசா இங்கே வாங்கினேன், இங்கே கொடுத்தாங்க, வந்தாங்க, போனாங்க, இல்லாட்டி அந்த காலேஜுக்காரன் நாங்கள் பார்த்தேன், சந்தித்தேன், எதுவுமே அதிகாரி சந்தித்தேன், எதுவுமே கிடையாது. என் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இன்னொரு மேட்ரு, புதுசாக ஒரு படம் வந்திருக்கேன் பாத்தியா? பலான படலாம் நான் பார்க்குறது இல்லையா, ஃபேமிலி மேன் நான். அட்டை அட்டை அறிவு கட்டவன அந்த மாதிரி படம்னா உங்ககிட்ட ஏன்டா நான் சொல்ல போகிறேன். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்பீல் டு யங்ஸ்டர்ஸ்ன்னு. தேட்டர் கிடையாது அவங்களுக்கு. ஏய், இது அனிமேஷன் படம்டா, மக்களுக்காக ஓட்டு கரெக்டாக போடணுன்ட்டு. அதெல்லாம் நீ பார்க்குறதே இல்லையா? என்ன பேர் சொன்னது? அப்பீல் டு யங்ஸ்டர்ஸ். அதிலே போட்டு இதில் யங்ஸ்டர்ஸ்னு அவரை நான் அதை பார்ப்போம். அதே டேய், நம்ம தாண்டா வருங்கால யூத்து. யார் சொன்னது? ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கடா. அடா மக்கா, அப்பீல் டு யங்ஸ்டர்ஸ். இது என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு போட்டு காட்டியிருந்தாங்க. அவனுக்கு 18 வயசு ஆக போகுது இல்லை? ஓ, 18 வயசு ஆனால் போடணும் மேமே. என்னது இது ஓட்டு போட்டே ஆகணும் மேமே. கரெக்ட் கரெக்ட். அது நம்ம இளைஞர்கள்லாம் சரியாக யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுக்காக இளைஞர்களுடைய ஒரு என்ட்ரி இருக்குதுல்ல பாலிடிக்ஸில், அது ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரணுன்றதுக்காக எலெக்ஷன் கமிஷனை இது மாதிரி ஒரு அப்பீல் டு யங்ஸ்டர்ஸ் படம் பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. இளைஞர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்கனாலே அரசியல் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். பட் என்ன பிரச்சனைன்னா, அதில் வந்து ஏதோ ஒரு சீன் மாதிரி இருக்குதாமே. அதாவது மரங்களில் வந்து மாம்பழம் அப்படியே பழுத்து தொங்குற மாதிரியும், அந்த இளைஞர்கள் கையில் அந்த மாம்பழத்தை வச்சுன்னு உற்சாகத்தோடையும் உத்வேகத்தோடையும் ஒரு உவகையோடையும் கொண்டாடுற மாதிரியும் இருக்குதாமே. ஆனால் அந்த மாம்பழம்ன்றது பாமக கட்சியோட சின்னமாச்சே, இது எப்படி தேர்தல் கமிஷனுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நீ சொல்கிற. ஊரில் பேசிக்கிறாங்க. ஊரில் அவங்க பேசிக்கலாம். ஆனால் பாமக தரப்பில் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? ராஜேஷ் லக்கானி, பாமக கிடைச்ச லக்கா நீ அப்படின்னு பேசிக்கிறாங்க. சாதகமாயிடுச்சு அவங்களுக்கு. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஆளுங்கட்சியில் அமைச்சர்களை காணுமாமே. நான் ஆடு மாடு காணாமல் போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அமைச்சர்கள் காணோம்னா என்ன பண்ண சொல்கிறேன்? அப்படித்தான் ஊருக்குள்ளே கேட்க எதிர்கட்சிகள்லாம், அமைச்சர்கள் காணா போனது என்ன பெரிய விஷயம், 5 வருஷமா முதலமைச்சரையே நாங்கள் பார்க்க முடியலையே அப்படின்னு புகார் வாசிக்கிறாங்களாம். அதான் அப்பப்போ ஸ்டிக்கரில் பார்த்துனே இருக்கீங்களா, அப்புறம் என்ன ரொம்ப பேராசாகுது உங்களுக்கு? டேய், அப்படின்னு நீ சொல்றியா? நான் சொல்வேனா? மக்கள் பேசிக்கிறாங்க. ஓ, ஒரு விஷயம்டா, இப்போ எலெக்ஷன்னு இருந்தால் 2 அணி தான்டா இருக்கணும். நீ நான் மாதிரி ஒரு பெரிய கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இப்படி இருந்தால் ஒன்று இவங்க ஜெயிப்பாங்க, இல்லை அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கூட்டணி வைக்க முடியாது. ஆமாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டணி இருக்கு. ஆளுகின்ற அதிமுக கூட்டணி, ஓகே, எதிர்க்க திமுக கூட்டணி, சரிதான். அந்த பக்கம் பாஜக கூட்டணி, சரிதான். இந்த பக்கம் பாமக கூட்டணி, சரிதான். இந்த பக்கம் ஓரமா மக்கள் நல கூட்டணி. ஓகே, அதுக்கு ஒரு ஷாப்பு. இந்த மக்கள் நல கூட்டணி இன்னொரு மேட்டர் எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
இப்போ அதில் அந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இருக்கிறார்ல திருமாவளவன், அவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. ஆமாண்டா, அப்படித்தான் பேசிக்கிறாங்க. ஏதாவது ஆட்சியில் பங்கு வேணும், அப்போ தான் கூட்டணி வைப்போன்னு ஒரு முழக்கத்தை ஆரம்பித்ததே நம்ம திருமா தான். சரி, அதனால தான் மக்கள் நல கூட்டணியே உருவாச்சு. சரி. ஆனால் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும்னு ரவிக்குமார் ஸ்டேட்டஸ் போட்ட உடனே 3 பேரும் மற்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல அப்படியே வாயை பொத்திட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஆனால் விஜயகாந்த் வராருன உடனே வெத்தலை பாக்கு வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுலேருந்து திரும்ப கொஞ்சம் தல்லாத்தான் இருக்கிறாருன்னு ஊரில் பேசிக்கிறாங்க. கரெக்ட். ஆனால் வைகோ இருக்கிறார்ல, அவருக்கு தேமுதிக வந்து இவங்களோட கூட்டணி வைக்கலன்றதை விட திமுக கூட கூட்டணி சேரலன்றது தான் ரொம்ப சந்தோஷமாகுதான். ஏன்னா அவருக்கு இந்த ஆட்சியை அவங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ திமுக வரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாகிறாருன்னு நீ சொல்கிற ஊரில் பேசிக்கிறானே. ஏய், இந்த திமுக ஆரம்பத்திலேருந்து மக்கள் நல கூட்டணியை அதிமுகவோட பி டீமு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் உண்மை இருக்கும்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஏன்? சரி, இன்னொரு மேட்ருக்கு வருவோம். இந்த கூட்டணி இருக்கே, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி, அந்த பக்கம் திமுக கூட்டணி, எதிர்க்க பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி, அந்த சைடில் பாமக கூட்டணி, இந்த பக்கம் ஓரமாக மக்கள் நல கூட்டணி. இது இல்லாமல் நம்ம கேப்டன் வேற தனித்து கூட்டணின்னு கிளம்பிட்டார். அந்த பக்கம் தனியாக ஒரு சிங்க தமிழன் தான் நாட்டை ஆளணும்னு சிலிப்பிக்கிட்டு சீமா நிற்கிறாரு. இதில் ஐஜாக்கா நம்ம பாரிவேந்தர் அவர் ஒரு தனி கூட்டணியில் இருக்கார். டேய், சுற்றி சுற்றி பார்த்தா பாமக பாஜக திமுக அதிமுக வாக்கா போக்கா நீக்கா நாக்கான்னு எல்லாரும் ஒரு 10-15 கூட்டணியாக இருக்காங்களே. இப்படி கூட்டணியெல்லாம் செதஞ்சு போச்சுன்னா வாக்குகள்லாம் செதறி அது ஆளுகின்ற கூட்டணிக்குத்தான் சாதகமாக இருக்கும்னு நீ சொல்றேன்னா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் ஏன் சொல்கிறேன்? ஏய், ஊருக்குள்ள பேசுறது இருக்கட்டும், நீங்க இங்க எதுவும் பேசாதீங்க. மன்னமா ரோஸ்ல டீ சாப்பிட்டமா இருக்கணும், இல்லைன்னா சுத்த எடுத்து போங்க. அது சுடு தண்ணி எடுத்து போடுவியா? டேய், நீ குடுக்கிற டீயே சுடு தண்ணி மாதிரி தான் இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.